நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சிலுவை சிலுவை அன்பின் உயரம், சிலுவை தியான நேரம், இதயம் உடையும் நேரம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது நிலா கோரைக்கடை, ஆனங்குளம் மற்றும் பாவூற்றத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் வாழ்த்தப்படுவதாக. இந்த சிலுவை தியான நேரத்தில் இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக, ஜாஷுவா டிவிக்கு முன்பாக வந்து அமர்ந்திருக்கிற எல்லா அன்பு சகோதர சகோதரிகளை, தேவ பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். நிச்சயமாய் இந்த சிலுவை தியான நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்து பெருக பண்ண போகிறார். நம்ம இயேசப்பாவுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக இந்த சிலுவை தியான நேரத்தில் இயேசு நம்ம எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்கின்ற வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக ஒரு சின்ன ஜெபத்தை நம்ம இயேசப்பாட்ட பண்ணிடலாமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த சிலுவை தியான நேரத்தில் நானும் உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் உம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். அப்பா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் கூட நீங்கள் பேசுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு இயேசப்பா இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் விடுதலைகளையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். மீண்டுமாய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நல்ல வாய்ப்பை தந்த ஜோஷுவா டிவி நடத்துகிற அன்பு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இன்றைக்கி ஆர்வத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கீங்களா? உங்கள் எல்லாருக்கும் இயேசப்பா நாமத்தினால நான் ஆண்டவருடைய நாமத்தினால வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் இயேசப்பா நம்ம கூட என்ன பேச போகிறார் தெரியுமா? வாசிக்கலாமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 112ஆம் சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 112ஆம் சங்கீதத்தில் அழகாய் ஒரு வேத வார்த்தை இருக்கிறது பாருங்க. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களை எப்படி ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார்னா, உங்களை நீதிமானாக மாற்றி, அதாவது நல்ல பிள்ளைகளாக உங்களை மாற்றி, நீதிமானாக உங்களை ஆண்டவர் மாற்றி, நித்திய கீர்த்தியை உங்களுக்கு கொடுப்பதற்காக இந்த சிலுவை தியான நேரத்தில் உங்கள் வீட்டிலே உங்கள் அருகில் இயேசு வந்து நிற்கிறார். நீதிமான் என்றால் யார்? ஒரு வேளை நீங்கள் கேட்கலாங்க, நான்லாம் நீதிமான் கிடையாது பிரதர், நான் நீதிமானா? நான் ஒரு பாவி அல்லவா? நான் ஏராளமான பாவத்தை செய்தவன் அல்லவா? என்னிடத்தில் நல்ல காரியங்களே இல்லையே, நான் நீதிமானாய் மாற முடியுமா? ஏசப்பா என்னையும் நீதிமானாய் மாற்ற முடியுமா? இயேசு என்னையும் நீதிமான் என்று அழைக்க முடியுமா? நீதிமானா யார்? நல்லதை செய்கிறவர்கள், ஆமாவா இல்லையா? நீதியான காரியங்களை செய்கிறவர்கள், தவறான காரியங்களை செய்யாமல் நல்ல காரியங்களை செய்கிறவர்கள் தான், நீதியான காரியங்களை செய்கிறவர்கள் தான் நீதிமான். அப்போ நீங்கள் கேட்கலாம், பிரதர் எங்களை ஏசப்பா நீதிமானாக மாற்றுவாரா? மாற்றுவாருங்க, மாற்ற முடியும். இயேசு எதற்காக இந்த பூமியில் வந்து பாடுபட்டு இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தார் என்றால், உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து, பாவத்தின் கட்டிலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி நம்மை பரிசுத்தவானாய், நீதிமானாய், நம்ம பாஷையில் சொன்னால் நல்ல பிள்ளைகளாய் இந்த பூமியிலே வாழ்ந்து நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து நாம் உயர்த்தப்படுவதற்காக தான் இயேசு இந்த பூமியிலே இரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், வேதம் சொல்லுகிறது, சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதாங்க.
இயேசுவின் இரத்தம் நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு விடுதலையை தருகிறது. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் வேதத்தில் இயேசப்பா அழகாக எழுதியிருக்கிறாருங்க. எப்படி எழுதியிருக்கிறார் தெரியுமா? இப்படியே நாம் அவருடைய இரத்தத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அல்லேலூயா! எவ்வளோ ஒரு சந்தோஷமான செய்தி பார்த்தீங்களா? ஒருவேளை நீங்கள் இதுவரை ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம், நான் பாவத்திலிருந்து விடுதலை அடைய முடியுமா? நான் நீதிமானாய் மாற முடியுமா? நான் நல்லவனாய் மாற முடியுமா? நான் ஆசீர்வாதத்தை பெற்ற கீர்த்தி உள்ளவனாய் மாற முடியுமா? உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்திருக்கலாம். ரொம்ப அழகா வேதம் சொல்லுகிறது, யாரெல்லாம் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுகிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ, இயேசுவே உங்கள் இரத்தத்தினால என்னுடைய பாவத்தை கழுவுங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா, இன்றைக்கு இந்த இயேசுவின் இரத்தம், இன்றைக்கு இந்த இயேசுவின் இரத்தம் உங்க வாழ்க்கையில கடந்து வரும். உங்க மேல அந்த இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படும். அந்த இயேசுவின் இரத்தம் உங்களை நீதிமானாய் மாற்றும். மறுபடியும் அந்த வசனம் அழகாய் இருக்கிறது, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்படுகிறோம். கடவுளாகிய இயேசு கிறிஸ்து, நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாய் வருவதற்கு முன்பதாக அவர் கடவுளாய் இருந்தார், பரலோகத்தில் வீற்றிருந்தார். அந்த கடவுளாகிய இயேசு கிறிஸ்து ஒரு நியமத்தை நமக்கு கொடுத்திருந்தார். இயேசு ரத்தம் சிந்துவதற்கு முன்பதாக ஒரு நியமத்தை கொடுத்திருந்தார். என்ன நியமம் கொடுத்திருந்தார் தெரியுமாருங்க? ஆமாம், எந்த ஒரு மனிதன் பாவம் செய்தாலும் அவன் பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் அவனுக்கு பதிலாக, ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதனுடைய பாவம் அதிகரிக்க அதிகரிக்க அது அவனுக்கு பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் சாபத்தையும் மரணத்தையும் கொண்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் பழைய ஏற்பாட்டில் கடவுளாகிய இயேசு என்ன செய்தார் என்றார், ஆதி நாட்களில் ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு பாவத்தின் நிமித்தம் வருகிற மரணத்திலிருந்து அவன் விடுதலை பெற வேண்டுமானால் அவனுடைய பாவத்தை ஏதோ ஒன்று சுமந்து சாக வேண்டும். அவன் சாவதற்கு பதிலாக அவனுடைய பாவத்தை சுமந்து ஏதோ ஒன்று இரத்தம் சிந்தி மரித்தால் இவன் செய்த பாவம் மன்னிக்கப்படும் என்கின்ற ஒரு நியமத்திற்காக கடவுளாகிய இயேசு என்ன செய்தார் என்றால், ஒவ்வொரு மனிதர்களும் பாவம் செய்யும்போது ஒரு ஆட்டை தெரிந்தெடுப்பார்கள். ஆட்டை தெரிந்தெடுத்து அந்த ஆட்டின் தலையின் மேல் தன் கையை வைப்பார்கள். அதற்கு காரணம் என்றால், என்னுடைய பாவத்தை இந்த ஆடு முழுவதும் சுமந்து கொள்ளுகிறது என்று அர்த்தம். முடிவிலே அந்த ஆட்டை வெட்டுவார்கள். வெட்டும் பொழுது அந்த ஆட்டினுடைய இரத்தம் முழுவதுமாய் பூமியிலே சிந்தப்படும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், என்னுடைய பாவத்தை இந்த ஆடு சுமந்ததினால் இந்த ஆடு மரிக்க வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படி மரித்து இந்த ஆட்டினுடைய இரத்தம் சிந்தப்பட்டதினால் என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வந்தது, நான் நீதிமானாய் மாறுகிறேன் என்கிற ஒரு சட்டத்தை ஆதி நாட்களிலே கடவுளாகிய இயேசு கிறிஸ்து மனிதனுக்கு கொடுத்ததினால தான் ஆதி நாட்களிலே அவர்கள் ஆட்டை பலியிட்டார்கள். இன்றைக்கும் இந்த நியமம் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு இது தேவையில்லை. ஏன் தெரியுமா? ஒரு ஆட்டினுடைய இரத்தம் ஒரு மனிதனுக்கு நிரந்தரமான பாவத்திலிருந்து நிரந்தரமான விடுதலையை தர முடியாது. ஏன்னா அது ஒரு மிருகத்தினுடைய இரத்தம். அப்போ கடவுளாகிய இயேசு என்ன செய்தார் என்றால், ஒரு ஆட்டினுடைய இரத்தம் பூமியில சிந்தப்பட்டாலும் அது மனிதனுடைய பாவத்தில் இருந்து நிரந்தரமான விடுதலையை தர முடியாது என்பதினால் அது வெளிப்புற சுத்தத்தை கொடுக்க முடியுமே தவிர உள்ளான மனுஷனுக்குள்ள இருக்கிற பாவ அழுக்கை அந்த ஆட்டினுடைய இரத்தம் நீக்க முடியாது என்று தீர்மானித்த கடவுள் என்ன செய்தார் என்றால், ஒரு மனிதனுடைய பாவத்திலிருந்து அவனை விடுதலையாக்கி அவனை நீதிமானாய் மாற்றி அவனை ஆசீர்வதித்து மரணத்திற்கு பிறகு அவனை பரலோகம் கொண்டு செல்ல வேண்டுமானால் அதே ஒரு மனிதனுடைய இரத்தம், பரிசுத்த இரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டால் மாத்திரமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆழமாக இருக்கிற அந்த பாவத்தின் வேரை அவனுடைய ஆத்துமாவிலிருந்து அவனுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்க முடியும் என்று தீர்மானித்த கர்த்தர் யோசித்து பார்த்தார். அப்படி இந்த பூமியில் எந்த ஒரு மனிதனும் நல்லவனாக இல்லை. அதனால் கடவுள் என்ன தீர்மானித்தார் தெரியுமா? மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை தருவதற்கு வேறொரு மனிதனுடைய இரத்தம், பரிசுத்த இரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டாலே அவனுக்கு ஒரு நிரந்தரமான விடுதலை கிடைக்கும் என்பதை
அறிந்த நினைத்த கடவுள் என்ன செய்தார்னா பூமிக்கு மனிதனாய் வந்தார். கடவுளாகிய இயேசு, கடவுளாகிய யெகோவா இயேசு என்கிற ரூபத்திலே கடவுள் இந்த பூமியிலே மனிதனாய் வந்து 33 வருடம் வாழ்ந்து முடிவிலே உங்களுக்காக, நீங்கள் செய்த பாவத்திற்காக, என்னுடைய பாவத்திற்காக, நீங்களும் நானும் செய்த பாவத்திலிருந்து நம்மை விடுவித்து நம்மை நல்லவர்களாய், நல்ல பிள்ளைகளாய், பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் மாற்றுவதற்காக கடவுளாகிய இயேசு இந்த பூமிக்கு மனிதனாய் வந்து உங்களுக்காக எனக்காக அத்தனை இரத்தத்தையும் சிந்தினார். இப்போ அநேகருக்கு ஒரு கேள்விக்கு பதில் வந்திருக்கும், இயேசு ஏன் இரத்தம் சிந்தப்பட வேண்டும்? ஏனென்றால் ஒரு ஆட்டினுடைய இரத்தம், எந்த ஒரு மிருகத்தினுடைய இரத்தமும் ஒரு மனிதனை நீதிமானாய் நிரந்தரமாய் மாற்ற முடியாது என்பதை உணர்ந்த இயேசு தன்னுடைய இரத்தத்தை, அவர் கடவுள் அல்லவா, மனிதனாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து அந்த பரிசுத்த இரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே நமக்காக சிந்தினார். நம்முடைய பாவத்திற்காக, உங்களுடைய பாவ சாபத்திற்காக, உங்களுடைய அக்கிரமத்திற்காக, உங்கள் பிதாக்கள் செய்த அக்கிரமத்திற்காய் அந்த பாவத்தின் நிமித்தம் உங்களுக்கு தண்டனை வந்துவிடக்கூடாது. நீங்கள் அந்த பாவத்தின் சாபத்தை ஏற்றுவிடக்கூடாது. அந்த பாவத்தின் கர்மத்தை உங்கள் குடும்பம் ஏற்றுவிடக்கூடாது. அந்த பாவத்தின் நிமித்தம் நீங்கள் நரகத்திற்கு சென்று விடக்கூடாது என்பதை யோசித்த சர்வ வல்லமையுள்ள அன்புள்ள ஆண்டவர் இயேசு அத்தனை இரத்தத்தையும் சிந்தினார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது. எத்தனை பேர் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்க? என் அன்பு தேவ பிள்ளைகளே, எனக்கு அருமையான சகோதரா சகோதரியே, நீங்கள் எந்த இடத்திலே இருந்தாலும் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்கள், கடவுளாகிய இயேசுவே இந்த பூமியில எனக்காக மனிதனாய் பிறந்து என்னுடைய பாவத்திற்காய், என்னுடைய பாவத்திலிருந்து எனக்கு விடுதலையை கொடுத்து என்னை நீதிமானாய் மாற்றுவதற்காக இரத்தம் சிந்தினரையா, அந்த இரத்தம் என் வாழ்க்கையில கடந்து வரட்டும். அந்த இரத்தத்தால் என் பாவத்தை மன்னிங்க. நான் விசுவாசிக்கிறேன், நீர் கடவுள், நீர் மனிதனாய் வந்தீர் என்னை நீதிமானாய் மாற்றுவதற்காக. என்னை அற்பமாய் நினைத்த, என்னை பாவியாய் நினைத்த இதே உலகத்தில் என்னை பரிசுத்தவானாய் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து, பாவத்தின் நிமித்தம் வருகிற சாபம் மரணத்திலிருந்து விடுதலையை தந்து, இதே பூமியிலே என்னை ஆசீர்வதித்து என்னை உயர்த்துவதற்காக நீ இரத்தம் சிந்தினீரையா. ஆட்டினுடைய இரத்தம் அல்ல, உங்க இரத்தம் என் பாவத்தை கழுவுன்னு. அன்பு பிள்ளைகளே, நீங்க இந்த சத்தியத்தை கேட்கிறவங்க இந்த ஜெபத்தை செய்து இன்றைக்கு ஜெபித்து பாருங்கள். இயேசுவே உங்க இரத்தம் என்னை கழுவட்டும், என் மனைவி, என் கணவர், என் பிள்ளைகளை கழுவட்டும். இயேசுவே உடைய இரத்தம் என் வீட்டில் கடந்து வரட்டும். நீர் எனக்காக மரித்தீர், எனக்காக இரத்தம் சிந்தினீர், எனக்காக உயிர் தெளிந்தீர் என்று நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கு இந்த இயேசுவின் இரத்தம், இந்த சிலுவை தியானத்துக்கு வந்திருக்கிற என் அன்பு தம்பி தங்கச்சி, என் அன்பு தாயே தகப்பனே, நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கு இந்த இயேசுவின் இரத்தம் உங்கள் பாவத்தின் வேரை, ஐயோ பாவத்தினால் தவித்துக் கொண்டிருக்கிற எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று கதறி கொண்டிருக்கிறாய் அல்லவா, இந்த இயேசுவின் இரத்தம் உன் பாவத்தின் வேரை பிடுங்கி எடுக்கும், உங்களை நீதிமானாய் மாற்றும். நீதிமானாய் மாற்றும் போது என்ன நடக்குமா? நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். சங்கீதம் 112:6 நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த இயேசுவின் இரத்தம் நம்மை நீதிமானாய் மாற்றும் போது என்ன நடக்கும்னா, நமக்கு கீர்த்தி உண்டாகும். கீர்த்தினா என்ன தெரியுமாங்க? ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படும் போது, இல்லை ஒரு மனிதன் ஒரு பெரிய காரியத்தை சாதிக்கும் போது அவனுக்கு புகழ் உண்டாகிறது இல்ல. இந்த ஐயாவை பாரியா, ஆமாம் அப்பா எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாரு, எவ்வளோ வசதியாக இருக்கிறாரு, எப்பா இவருக்கு எவ்வளவு ஞானம் இருக்குது, இந்த தம்பி ஃபஸ்ட் கிளாஸாக மார்க் வாங்கிட்டான் சொல்லுவாங்க, அந்த தம்பி ஃபஸ்ட் கிளாஸாக மார்க் வாங்கிட்டான், எப்பா அந்த குடும்பத்தை பாருப்பா, இந்த குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷமாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க, எப்பா இவன் குடியை விட்டு மனம் திரும்பிட்டான்பா, எப்பா அந்த பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்கப்பா, எவ்வளோ பெரிய வீடு கட்டி இருக்கிறாங்க, அப்போ எவ்வளோ தொழில் பண்ணுறாங்க,
அப்படி சொல்லி ஏதோ ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் சாதித்ததினால், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதினால், நீங்கள் உயர்த்தப்பட்டதினால் உங்களுக்கு ஒரு புகழ் கிடைக்கும் அல்லவா? அதற்கு பெயர் தான் கீர்த்தி. வேதத்தில் தாவீது எல்லா யுத்தத்திலையும் ஜெயித்ததினால அவன் கீர்த்தி அடைந்தான். வேதாகமத்தில் சாலமோன் மிகப்பெரிய ஞானிங்க, அவனுடைய ஞானம் உலகம் புற பரவினதினால் அவன் கீர்த்தி அடைந்தான். இன்னைக்கு இயேசு என்ன சொல்றார் தெரியுமா? இந்த இயேசுவின் ரத்தம் உங்களை நீதிமானா எதற்கு மாற்றுகிறது தெரியுமா? இதே உலகத்தில், எந்த உலகத்தில் பாவியாக அற்பமாய் எண்ணப்பட்டவனாய், அற்பமாய் புழுவாய் குப்பையாய் எண்ணப்பட்டவனாய், நிந்திக்கப்பட்டவனாய் தூஷிக்கப்பட்டவனாய் வாழ்ந்தியோ, அதே உலகத்தில் உன்னை பாவி என்று உன்னை பார்த்த, உன்னை அற்பமாய் பார்த்த அதே கண்களுக்கு முன்பாக இந்த இயேசுவின் ரத்தம் உங்கள் பாவத்தை கழுவி விடுதலை தந்து மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கும்போது, உங்களை பேசின வாய்கள், உங்களை பேசின நாவுகள் சொல்லும். என்ன சொல்லும்னா, இந்த ஐயாவை பாருங்க, இந்த மனுஷனை பாருங்க, எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறார் என்று சொல்லி எந்த வாய் உங்களை இகழ்ச்சியாய் பேசியதோ அதே வாய் உங்களை புகழ்ந்து பேசத்தக்கதாய் இந்த பூமியிலே கர்த்தர் உங்களை நீதிமானாய் மாற்றி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அதுக்கு பேர் தான் நீதிமான், நித்திய கீர்த்தி உள்ளவன். என்னுடைய வாழ்க்கையிலும் என்னை கேவலமாய் பேசினவர்கள் உண்டுங்க. எங்கள் ஊரில் கூட என்னை அற்பமாக பார்ப்பாங்க, முட்டாளாக பார்ப்பாங்க. இவனுக்கு படிப்பு வராது, இவனுக்கு அறிவு கிடையாது, இவன் ஒரு காரியத்தையும் உருப்படியாக செஞ்சுக்கிட மாட்டான்னு என்னை எத்தனையோ பேர் இகழ்வார்கள், நக்கல் பண்ணுவார்கள், என்னை அற்பமாய் நினைத்தார்கள். ஆனால் என்றைக்கு இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேனோ, என்றைக்கு இந்த இயேசுவின் ரத்தம் என் பாவத்தை கழுவி என்னை நீதிமானை மாற்றியதோ, யார் என்னை பாவி என்று சொன்னார்களோ, யார் எங்களை அற்பமாய் பார்த்தார்களோ, அவர்களுக்கு முன்பாய் ஆண்டவராக இயேசு என்னை நல்லவனாய், நன்மை செய்கிறவனாய், நல்ல மனிதனாக மாற்றி, நீதிமானாக மாற்றி, எனக்கு அவர்கள் மத்தியில் இயேசுப்பா என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கிறார். இன்னைக்கு அதே வாய்கள் சொல்லுகிறது, தம்பி முத்துக்குமார் ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், வீட்டுக்கு ஜோமனா வருவீங்களா? அதே வாய்கள் சொல்லுது, ஏன் பிள்ளை தான், ஏன் தம்பி தான், ஆமாம் ஏன் சொந்தக்கார பையன் தான். எந்த நாவுகளெல்லாம் என்னை இகழ்ந்ததோ, இன்னைக்கு அதே ஜனங்கள் என்னை புகழ்ந்து பேசத்தக்கதாய் ஆண்டவராகிய இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி உயர்த்தியது. அதனால் நான் சொல்கிறேங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார். இந்த இயேசுவின் ரத்தம் எனக்கு விடுதலை தந்து என்னை நீதிமானாய் மாற்றுகிறது மாத்திரமல்ல, என்னை ஆசீர்வதிக்க போகிறது. ஆமாங்க, உங்களுக்கு ஆண்டவர் வேலையை தரப்போகிறார். ஆமாம், கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். உங்கள் கடன் பிரச்சனையை மாற்றுவார், நல்ல வீடை தருவார், காரை தருவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார், உங்களை சாதிக்க வைப்பார். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன்னை இயேசு சாதிக்க வைப்பார், உன்னை இயேசு ஜெயிக்க வைப்பார். அப்போ இந்த உலகம் சொல்லும், ஐயா ஆமாம் சாதிச்சாரு, தம்பி ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தான், அந்த தம்பி அழகாக சூப்பராக வாழ்கிறான். எந்த உலகம் உன்னை அற்பமாய் நினைத்ததோ அதே உலகத்தில் கர்த்தர் உன்னை நீதிமானாய் மாற்றி, நல்லவனாய் மாற்றி, உயர்த்தி 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 இந்த உலகத்தில் எல்லா செல்வங்களை, ஐஸ்வர்யத்தை, சம்பத்தை, கனத்தை கொடுத்து இயேசுவின் ரத்தம் உங்களை உயர்த்தும் போது ஒரு புகழ்ச்சி உண்டாகும். ஜனங்கள் உங்களை வாழ்த்தி பேசுவார்கள், உயர்த்தி பேசுவார்கள். உங்களுக்கு தெரியுமா, இயேசு தருகிற ஆசீர்வாதம் நிரந்தரமானது. அதனால தான் வேதம் சொல்கிறது, நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமானாகிய உனக்கு இயேசு கொடுக்கிற ஆசீர்வாதமும் அதிலிருந்து வருகிற உயர்வும் புகழ்ச்சியும் ஏதோ ஒரு மாதத்திற்கு அல்ல, ஒரு வருடத்திற்கு அல்ல சகோதரா, அது நிரந்தரமானது, அது மரண பரியந்தம். உனக்கு பிறகு உன் சந்ததிகள் கூட உன்னை புகழத்தக்கதாய் அந்த ஆசீர்வாதம் நிரந்தரமாய் இருக்கும். நிரந்தரம் என்றால் மரணத்திற்கு அப்புறமும் ஆண்டவர் ஒரு வாழ்க்கையை வைத்து இருக்கிறார். அந்த இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படும் போது பரலோக ராஜ்யத்தை தருவார். அங்கேயும் கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். ஜெபிப்போமா? அன்பு கர்த்தர், எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் அப்படியே என் கூட சேர்ந்து
இந்த டிவி முன்னா இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் நம்ம சேர்ந்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கு அருமையான வார்த்தையின் மூலமாக எங்கள் கூட நீங்கள் பேசினதற்காக ஸ்தோத்திரம். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக வந்து கண்ணீரோட, இயேசுவே எங்கள் குடும்பத்தை நீதிமானாய் மாற்றி பாவத்திலிருந்து விடுதலையை தந்து எங்களை நீதிமானாய் உங்கள் இரத்தத்தால் கழுவி எங்களை உயர்த்துங்கப்பா. நிரந்தரமான ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யத்தை தந்து நிந்தித்தவர்கள் மத்தியில் அவர்கள் புகழ்ந்து பேசத்தக்கதாய் எங்களை உயர்த்துங்க என்று கண்ணீரோடு வாஞ்சையோடு இந்த சத்தியத்தை கேட்டு ஜெபிக்கிற, இயேசுவே உங்கள் இரத்தத்தால் என்னை கழுவும் என்று கேட்கிற அன்பு தம்பி, தங்கச்சி, வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார், சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக நின்று ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் ரத்தம் கழுவட்டும். பாவத்திலிருந்து விடுதலையை தரட்டும். கேட்ட காரியங்களையும் கேளாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் இந்த பிள்ளைகளுக்கு கண்ணீரோடு ஜெபிக்கிற எங்களையும் நீதிமானாய் மாற்றும் உயர்த்தும் என்று ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு இயேசுவின் ரத்தம் விடுதலையை கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்தட்டும். அப்படியே நீங்கள் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நித்திய கீர்த்தி, அதாவது நிரந்தரமான உயர்வை, மேன்மையை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ரொம்ப சந்தோஷங்க, சந்தோஷமாக இருங்க. இயேசுப்பா உங்களுக்காக பாடுபட்டு மரித்து உயிர் தெழுந்தார். இந்த இயேசுவின் ரத்தம் உங்களை நீதிமானாய் மாற்றுகிறது மாத்திரமல்ல, உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுத்தி நிந்தித்தவர்கள் மத்தியில் அவர்கள் புகழ்ந்து பேசத்தக்கதாய் உங்களை நிரந்தரமாய் உயர்த்தி வைக்க போகுது. மகிமை இயேசுவுக்கே. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரைக்கடை வாங்க. நமது நிலா கூரைக்கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரைக்கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.